பாமகவை தட்டி தூக்கிய எடப்பாடி, கை கொடுத்த சி.வி. சண்முகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது கண்டிப்பாக தேவை அப்படின்னா, ஒரு காலத்திலே அதிமுகவை நம்பி கூட்டணி கட்சிகள், ஏகப்பட்ட கட்சிகள் தினம் தேடி தேடி வரக்கூடிய காலம் என்பது இருந்தது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்பது அப்படியே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப திமுகவை எடுத்துக்கங்க. திமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கைவசித்துக் கொண்டுதான் அது எப்படியும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விடலாம் என நினைந்து கொண்டிருக்கிறது. அந்த திமுக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு இணையாக அதிமுகவும் கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற முடியும். அதற்குத்தான் பாமகவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே இழுத்துவிட வேண்டும் என நமது சி.வி. சண்முகத்திடம் அசைன்மெண்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அசைன்மெண்டை வெற்றிகரமாக முடித்து காட்டியிருக்கிறார் நமது சி.வி. சண்முகம் அப்படின்னே. அதிமுகவிலே முக்கியமான தலைவர், அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது சசிகலா அவர்கள் எவ்வளவோ பேசியும் சி.வி. சண்முகத்தை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முழு ஆதரவு அப்படி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர் தான் நமது சி.வி. சண்முகம் அவர்கள். அப்படிப்பட்ட சி.வி. சண்முகத்திடம் பாமகவை எப்படியாவது உள்ளே கொண்டு வாருங்கள் என எடப்பாடி பழனிசாமி ஒரு அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறார். அந்த அசைன்மெண்ட் என்பது தற்சமயம் முடிக்கப்பட்டு விட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் தொகுதி பங்கீடு மட்டும்தான் பாக்கி என்பது இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது பெரும்பாலும் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அந்த வகையிலே இதனால் அவர் அதிமுக கூட்டணி இணைய வாய்ப்புள்ளது என ஊடகங்கள் வலுப்பெற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, அதே போல பாமக ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திமுக எதிராக ஒவ்வொரு வார்த்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணி என்பது அமையக்கூடிய சூழலில் 35 சட்டமன்ற தொகுதிகள் என்பது ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு மாநிலங்களவை சீட்டும் வழங்கப்படும் என பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டதாக செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தைலாபுரத்தில் நடந்த சந்திப்பில் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி நேரிலே சந்திக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார் என்றும் இந்த சந்திப்பு விரைவில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. 2021 தேர்தலிலும் அதிமுக பாமக கூட்டணியை உறுதி செய்ய முக்கிய பங்கு வைத்தவர் தான் சி.வி. சண்முகம் அவர்கள். இப்போது மீண்டும் அதே பாணியை மேற்கொண்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணையும் என அறிவிப்பு மிக விரைவாகவே வெளியாக இருக்கிறது. மேலும் தந்தை மகன் பிரச்சனை என்பது மிக விரைவாக இருவரும் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமாதானமாவதற்குரிய ஏற்பாடுகளும் ஒரு புறத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பாமகவை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் பிரச்சனை அது மிக விரைவாகவே அந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுக கூட்டணியில் வரக்கூடிய பாமகவிற்கு 35 தொகுதிகள், அதே போல ஒரு மாநிலங்களவை சீட்டுமே எடப்பாடி பழனிசாமி தருவதற்கு தயாராகி இருக்கிறார் அப்படின்னு தான் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.